தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற கோவை நேரு வித்யாலயா பள்ளி தலைமை ஆசிரியை பங்கஜ் அவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பாக சால்வை அணிவித்து பூங்குத்து மற்றும் பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற பால் கம்பெனி அருகில் உள்ள நேரு வித்யாலயா தலைமை ஆசிரியர் பங்கஜ் அவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பாக பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி நிர்வாகத்தின் தலைவர் மகாவீர் போத்ரா தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணைத் தலைவர் கமலேஷ் பாப்னா, செயலாளர் கோபால் புரோடியா, கல்லூரி துணைச் செயலாளர் பரத் ஜெகமணி, பொருளாளர் அசோக் லூனியா, துணை பொருளாளர் நிஷாந்த் ஜெயின், முன்னாள் தலைவர்கள் பால்சந்த், மாங்கிலால், ஜெயின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து சிறப்பு நல்லாசிரியர் விருது தலைமை ஆசிரியை தங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மேடைகளில் ஏறி தங்களது தலைமை ஆசிரியர் நிர்வாக திறமை மற்றும் கல்வி பணியில் அவரது அர்ப்பணிப்பு குறித்து பேசினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பங்கஜ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்குத்து வழங்கி மாலை அணிவித்து பாராட்டப்பட்டது. பின்னர் நேரு வித்யாலயா பள்ளிக்கு பெருமை சேர்த்த தலைமை ஆசிரியர் பங்கஜ் அவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பாக 51,000 ரூபாய் காசோலை வழங்கி கௌரவித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன், உங்கள் தவசி ரமேஷ். The leaders of tomorrow, the students' community to set goal and achieve it. Dr. Radhakrishnan State Best Teacher Award is yet another and much valuable feather in her cap. We, the management members, are content and in high spirit. Congratulate you for honoring the school with such a prestigious award. I congratulate the family members of principal for being with her and This recognition is not an individual accolade but a testament to the collective spirit and unwavering support of the management. My team of teachers and supporters who have stood for me throughout this achievement. I request the Honorable Treasurer and Joint Treasurer to present a bouquet to thank you dignitaries for this incredible honor. Congratulations. பங்கஜ், நான் ஒரு 33 வருஷமா நான் டீச்சராக ஆரம்பித்தேன் என்னோட வேலையை. அதுக்கப்புறம் அட்மின் டைரக்டராக, பிரின்சிபல்ஸாக, சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், அப்புறம் ஒரு அரௌண்ட் 5 ஸ்கூல்ஸோட அட்மின் டைரக்டராக இருந்தேன். நான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சிபிஎஸ்சி ஆரம்பித்து அதுக்கான எல்லா ப்ராசஸையும் பண்ணி அங்கே ஸ்ட்ரென்த்தையும் நல்லா கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால எனக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. 2019 நேரு வித்யாலயாவில் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கெரியரை. இங்கே எனக்கு மேனேஜ்மெண்ட் எனக்கு பிரதர்ஸாக என்னோட எல்லா சப்போர்ட்டுமா எனக்கு பின்னால் நின்று எனக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்ததுனால இந்த ஸ்கூலோட அட்மிஷன்ஸ் நான் 3,000 வரைக்கும் கொண்டு வர முடிஞ்சது. நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க முடிஞ்சது. இதுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக முடியாது. என்னோடய பேரண்ட்ஸ் அவங்க இப்போ இல்லை, இருந்தாலும் என்னோட அப்பானால தான் நான் டீச்சரே ஆனேன். ஏன்னா எனக்கு டீச்சர் ஆகணுங்கிறது இல்லாமல் தான் இருந்து நான் மெடிசனில் தான் போகணும்னு நினச்சா. நான் எங்கள் அப்பா தான் சேஃப் ஜாப் கேர்ள்ஸ்க்கு டீச்சிங் தான் சொன்னதுனால தான் நான் டீச்சிங்க்கு வந்தேன். பட் அதை நான் பேஷனேட்டாக எடுத்துக்கிட்டேன். அதனால இப்போ எனக்கு இந்த ஸ்டேட் அவார்டு நிறைய லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் இருந்தது. அதில் திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமல்பேட், நெல்கிரிஸ் எல்லாத்துலேயும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தனியார் பள்ளியில் என்ன செலக்ட் பண்ணாங்க. நம்மளோட டிஓஸ், சிஓஸ், ஏசிஎம்எஸ், அப்புறம் மெட்ரிக்லேயே ஒரு 30 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கும். நான் ஒரு 10 ஸ்கூலோட கோஆர்டினேட்டர். அந்த மாதிரி எல்லா கோஆர்டினேட்டர்ஸோட சப்போர்ட், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், இப்படி எல்லாருமே இருந்ததுனால தான் எனக்கு இந்த அவார்ட் பாசிபிள். இதுக்கு நிறையா என்னை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ப்ரிப்பேர் பண்ணி என்னை ரெடி ஆக்கின என்னோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் ஐ வுட் லைக் டு தேங்க் என்னோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு நல்ல ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்ததுனால மட்டும்தான் எனக்கு இந்த அச்சீவ்மெண்ட் என்னால் கொடுக்க முடிஞ்சது. அதுக்கு எல்லாருக்கும் என்னோட ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது ஆக்சுவலாக அது நான் எல்லாமே ஒரு 6 லெவல்லையும் என்னோட பேர் தான் டாப்ல இருந்தது. ஆனால் காம்படிஷன் ரொம்பனே எங்களுக்கு நல்லா தெரியும்.
நாங்கள் வந்து ப்ரீவியஸ் டே 11 o'clock வரைக்கும் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க பங்குட்டு உனக்கு தான் சொல்கிறாங்க. பட் என் மைண்டில் நான் அதை செட் பண்ணிக்கல. வந்தாலும் ஓகே, வரலான்னு ஓகே, ஆனால் வர வரைக்கும் நான் விடக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்டில் இருந்தேன். இப்போ என் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அடுத்து நீ வந்து பிரசிடென்ட் அவார்டையும் நீ வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னை சுற்றி நிறைய இருக்கிறதுனால அந்த அடுத்த நாள் காலையில் எனக்கு டிஓ ஒரு 10-11 கால் இருந்தது எனக்கு மொபைலில். மார்னிங் யூஸ்வலாக நான் மொபைல் எடுக்க மாட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஏன் இவ்வளோ கால்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது கடைசியாக அந்த கால் வந்து டிஓ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேருந்து கால் பண்ணாங்க. அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு எனக்கு விஷும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு வந்து ஓகே, நான் அதில் வந்து நிறைய போட்டிகளுக்கு நடுவில் நிறையா வந்து டஃப் டைம் இருந்தது அதில் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு. அதெல்லாம் ஜெயிச்சு கடவுளோட அருளாலையும் மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட், பேரண்ட்ஸோட சப்போர்ட்னாலையும் இது வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இனி வந்து எல்லாத்தையுமே வந்து நான் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் என் மேலே எக்ஸ்பெக்டேஷன், வீட்டில் என் பையனுக்கு கூட என் மேலே எக்ஸ்பெக்டேஷன். என் பையனை டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா என்னோட மொபைலில் அலாம் செட் பண்ணியிருக்கான். அம்மா ஸ்டேட் / போட்டு நேஷ்னல் அவார்டுன்னு போட்டுட்டு, இப்போ ஸ்டேட் முடிஞ்சதுனால நேஷ்னல் அவார்டுன்னு போட்டு 6:30க்கு டெய்லியும் அது வந்து அலாம் அடிக்கும் எனக்கு. ஸோ இட் வாஸ் அ ரிமைண்டர் எனக்கு ஆக்சுவலாக. அப்படி கொடுத்துட்டே இருக்கிறதுனால எங்கள் மேனேஜ்மெண்ட்டு அடுத்தது வந்து